ஏன்னா முறையான மனைவியாக நினைக்கல. இந்த பொண்ணு என்ன நினைச்சிருச்சு, இவ என்னோட கணவர். ஏன்னா 6 வருஷம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. என்ன வந்து முறையா கோயிலை வச்சு தாலி கட்டிட்டாரு. என் பிள்ளையோட ஸ்கூல்ல போய் அப்பாங்கிற இடத்துல சைன் பண்ணார். அப்போ நான் முறையான ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்திருக்கேன் அப்படின்னு இந்த பெண் நினைச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து பக்கா பிளானா இது வந்து ஜஸ்ட் நம்ம 4 பேர் கூட பேசலாம் மற்ற பெண்களோட. ஆனால் நமக்குன்னு ஒரு வீடு சும்மா இப்போ செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாரு. பச்சையாக சொன்னால் கீப்புங்கிறத விட ரொம்ப கேவலமாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் சொன்னால், நீ கீப்புனா நீ என்ன பண்ணுவ, நீ வந்து படுத்துக்கிறக்கும் திங்கிறக்கும் வந்து ஒரு வீட்டை யூஸ் பண்ணுவேன், சமுதாயத்தில் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன். இது கீப்பு. ஆனால் அதை விட கேவலமாக ஜாய்கிஸ்ல பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிங்கிறக்கு என்னென்னா, அப்புறம் ஏன் இந்த பெண்ணுக்கு வந்து மாசமாக இருக்கலாம், நம்ம குழந்தைய பெற்றுக்கலாங்கிற ஒரு ஆசை உண்டு பண்ணேன். அவள் தனக்கான ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு கணவர், நான் குழந்தையை சுமக்கலாம் இவருக்காகன்னு குழந்தையை சுமந்திருக்கிறா. கருவான பின்னாலும் அபார்ட் பண்ண விட்டுருக்கேன். ஒரு அபார்ஷன் எப்படி இருக்குங்க, தயவு செய்து யூடியூப்பில் போய் பாருங்கள். அது பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலைங்கிறது. கர்ப்பப்பையிலேருந்து ஒரு குழந்தை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படின்னா, அதோட சின்ன பார்ட்டிகள் கூட இல்லாமல் எடுக்கணும்னா அது எவ்வளோ அவங்க கஷ்டமான ப்ராசஸ்ன்னு பாருங்கள்.